ஆக்சுவலாக வாட் இஸ் த ரைட் ஏஜ்? இப்போ அந்த ஒரு 12 வயசு குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணலைன்னா அது எதுவும் பெரிய ஐயோ ஏஜே அட்டன் பண்ணாமல் போயிடுமோலாம் நினைக்கக்கூடிய அளவு இருக்கக்கூடிய கவலையெல்லாம் தேவைதானே? ஒரு 14-15 வயசுக்கிட்டையும் வரல அப்படின்னாலே அப்போ ஒரு டாக்டர் நீங்க பாக்குறது அவசியம். நார்மலா ஆரோக்கியமா ஒரு வசதி கம்மியா ரொம்ப ஒல்லியா இருக்காங்க, ரொம்ப ஒரு நோஞ்சான் மாதிரி இருக்காங்க அப்படின்னாவே அவங்களுக்கு பியூபர்ட்டி ஏஜ் எப்பவுமே 14, 15, 14 தான் வரும். இந்த ஓவராலா சிக்கன் சாப்பிட்டா சீக்கிரம் பியூபர்ட்டி வந்துடும் அப்படின்னு சொல்றது வெஜிடேரியன்ஸ்க்கும் இதுதான் சார் ஆகுது. பரிதாபமா பிராய்லர் சிக்கன் மாட்டிச்சு தொங்க விடுறாங்க கடையிலன்னு அப்படி வந்துட்டோம். நீங்க 9 முடிச்சு 10 கிட்ட வந்தாலே எங்களுக்கு போதும். எனக்கு 8க்கு முன்னாடி பண்ணாதீங்க. பிகாஸ் தட்ஸ் ப்ரீ பியூபர். அது ரொம்ப நம்ம வேற ஏதான கண்டிஷன்ஸ் இருக்கா, வேற ஏதான ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கா, அதெல்லாம் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஹைட் ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது குழந்தைக்கு. ஏன்னா த மினிட் அந்த குழந்தை அந்த பியூபர்ட்டி ஏஜ் அட்டைன் பண்ணிட்டா அப்படின்னா எனக்கு ஹைட் அவ்வளோதான், இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ் தான் அந்த குழந்தைக்கு ஹைட்டு. எனக்கு அதுதான் என்னோட மெயின் கன்சர்ன். அதை தாண்டி ஹைட்டையும் தாண்டி மற்ற ஹார்மோன் பிரச்சனை இல்லையா நான் பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு ஒரு 10 to 11 இருந்தால் ஐ எம் அப்சல்யூட்லி ஃபைன். அதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கு முன்னாடி வேண்டாம், அவ்வளோதான். 10க்கு அப்புறம் என்ன ஏஜ் வரைக்கும் இட்ஸ் ஃபைன். நாங்க வந்து எங்க கிட்ட 15 மெடிக்கலி கேக்குறேன் 15 to 16 ஒரு 15 வயசு வரைக்கும் நீங்க வரணும்னு கூட அவசியம் இல்லை. as long as அவங்க ஹைட், வெயிட், அவங்களோட செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்னு சொல்லுவோம், அது ஹேர் க்ரோத் ஆகட்டும் இல்லைன்னா பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் ஆகட்டும், அதெல்லாம் ஒரு அம்மாக்கு தெரியும், ஒரு பொண்ணுக்குமே தெரியும். அந்த வயசுக்கு ஒரு 14-15 வயசுக்கிட்டையும் வரல அப்படின்னாலே அப்போ ஒரு டாக்டர் நீங்க பாக்குறது அவசியம். அந்த மற்ற எக்ஸாமினேஷன்லாம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வேணா ஹார்மோன் டெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுலேருந்து நான் இந்த எண்டுக்கு வரேன். குழந்தை பிறப்பு கல்யாணம்னா குழந்தை. இந்த பியூபர்ட்டியில் ஒரு குழந்தை நல மருத்துவரை நான் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். ஸோ ஹிஸ்டாரிக்கலாக வெறும் 1910 இப்போ ஒரு 100 வருஷத்தில் உலகம் ஃபுல்லாக எல்லா கான்டினென்ட்லேயுமே பியூபர்ட்டி ஏஜ் வந்து 3 to 4 வருஷம் குறைஞ்சிருக்கு. இது எதனால் அப்படின்னா இது எதுவும் நோயோ, இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நோயாக பார்க்க தேவையில்லை. இது பிரச்சனை, இவங்க நம்ம பிரச்சனை அப்படின்னு பார்க்க தேவையில்லை. ஜென்ரலாக ஹெல்த் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆனால் பியூபர்ட்டி ஏஜ் வந்து குறையும். ரொம்ப சிம்பிள். ஹெல்த் ஸ்டேட்டஸ்னா நல்ல உணவு. நீங்கள் மோசமான உணவுக்கு போய் மேடம் சொல்கிற மாதிரி ரொம்ப முன்னாடியே 8 வயசு 9 வயசில் உடல் பருமன் ஆகி அதுக்கு பியூபர்ட்டி ரொம்ப அது இயர்லி பியூபர்ட்டி வர்றது ஒரு பிரச்சனை. நார்மலாக ஆரோக்கியமாக ஒரு வசதி கம்மியாக ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, ரொம்ப ஒரு நோஞ்சான் மாதிரி இருக்காங்க அப்படின்னாவே அவங்களுக்கு பியூபர்ட்டி ஏஜ் எப்பவுமே 14, 15, 14 தான் வரும். ஆரோக்கியமான நல்ல புரதங்கள், நல்ல வைட்டமின்கள், எல்லா காய்கறிகள், கீரைகள், ஒரு நல்ல புரோட்டீன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாவே இது இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த கடந்த ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு யூரோப் ஆகட்டும் அல்லது ஒரு ஏஷியன் கண்ட்ரிஸ் ஆகட்டும், வேர்ல்டு வார் அதெல்லாம் தாண்டி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல உணவு, ஒரு 60-70க்கு மேலே நல்ல உணவு வர ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பியூபர்ட்டி ஏஜ் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இதில் முக்கியமான நிறைய GnRH அந்த மாதிரி நிறைய முக்கியமான சில சிக்னல்கள் இருக்குது. ஆரோக்கியமான உணவு எடுத்தாவே பியூபர்ட்டி ஏஜ் குறைஞ்சிரும். ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக 8-9 போகிறது தான் ரொம்ப அதீத உடல் பருமனால் வரக்கூடியது. அதை வந்து நாம் வந்து பிராய்லர் கோழி சாப்பிட்றதுனால வருது அல்லது ஏதோ இந்த உணவு சோயா சாப்பிட்றதுனால வருதுன்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். சும்மா ஜென்ரலாக சத்துள்ளதாக சாப்பிட்டாலே வரும். உடல் பருமனாக இருந்தால் இன்னும் சீக்கிரமாக வந்துடும்.